அம்மா அக்கா இங்கதான் இருக்கியா? எனக்கு சூடா ஒரு கப் காஃபி ஸ்ட்ராங். முதல்ல பல்லு விளக்குனியா இல்லையா? ஆமா, அப்படியே பெட் காஃபி குடுக்குற அளவுக்கு உனக்கு ரொம்ப தாராள மனசு. நீ எல்லாம் ஒரு வீட்டுக்கு போய் எப்படிதான் குப்பை கொட்ட போறியோ தெரியல. அம்மா, இன்னொரு வீட்டுக்கு போய் வாழதாமா செய்யணும், குப்பையெல்லாம் கொட்டக்கூடாது. திமிருடி உனக்கு. என்னம்மா பண்றது? பரம்பரை பழக்கம், ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம். அம்மா இப்படியோ பொண்ணும் அப்படிதானே இருப்பா. ஏய், வாய் உனக்கு ரொம்ப நீளம் ஜாஸ்திடி. அம்மா மீனாட்சி, நான் காய வெட்டுறேம்மா. பரவாயில்லம்மா, நீங்க சமைங்க, நான் நறுக்கிறேன். சரி. இந்தா காஃபி. தேங்க்ஸ்க்கா. ஜாலிக்கா உன் லைஃப். இன்னைக்கும் இங்க தானா? எங்க மூட்டை முடிச்சலாம் காணோம்? அழுக்கு மூட்டைலாம் எடுத்துட்டு மாமா மத்தியானமா வராரா? இல்லடி, அவர் வரல. ஏன் பிசினஸ்ல பரபரப்பா இருக்காரோ? ஏய், சும்மா இருக்கிறியா நீ? என்னம்மா, மாமா மேல உள்ள அக்கறையில தானே நான் கேக்குறேன். அதுக்கு ஏன் கொச்சிக்கிற? அவ கல்யாணம் பண்ணிட்டு போய் வருஷ கணக்கா அம்மா வீட்டுக்கு வர முடியாதபடி தவிக்கிறாங்க. ஆனா நம்ம அக்கா வாரத்துல 7 நாளும் இங்கதான் இருக்கா. கரெக்ட் தாண்டி. எனக்கு அமைஞ்ச மாதிரி வாழ்க்கை யாருக்குமே அமையாது. சாந்தி, நான் மத்தியானம் உனக்கும் சேர்த்து சாப்பாடு பண்றேன். நீ மத்தியானம் போகும்போது எடுத்துட்டு போ. என்ன? இல்லம்மா, நான் இப்பவே கிளம்புறேன். சரி. சாந்தி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லையா அண்ணி, நைட்டு சரியா தூங்கல, அதான் ஒரு மாதிரியா இருக்கு. இல்ல சாந்தி, உன் கண்ணை பாக்குறப்ப எனக்கு அப்படி தோணல. சொல்லு, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல அண்ணி. என்னக்கா? ஒண்ணு இல்ல தம்பி. சண்முகம், அதானே அந்த கடையோட வரவு செலவுலாம் இன்னைக்கு வந்ததும் பாத்துடலாம். சாந்தி, சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன். என்னாச்சு சாந்தி? எவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. என்ன ஆச்சு சொல்லு. அண்ணா என்ன? இல்ல, ஒண்ணும் இல்ல அண்ணி. எதுவா இருந்தாலும் சொல்லுமா. சாந்தி கேக்குறாங்கல்ல, சொல்லுமா. ஏய் சாந்தி, சாந்தி இருக்கிறியா இல்லையாடி? ஏய் ஏய், இங்கதாங்க இருக்கேன். ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஏய், புருஷ வர்ற நேரம் வந்து வாசல் நிக்க மாட்டியா? நீங்க எப்ப வருவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏய், எழுத்து பேசுனா தலை தெரிஞ்சு போயிருமா? வீட்டுக்காரன் எப்போ வர்றான்னு பாக்குற தவிர அப்படி என்னடைய வேலை உனக்கு இங்க? சரிங்க, இனிமே நீங்க வர நேரத்துக்கு ஆரத்தி கரைச்சு ரெடியா வச்சுக்கிறேன். அடிச்சு உன கொலவணி போட. உனக்கு ஏதாவது வார்த்தை பேசுன சாவடிச்சிடும் உன்னைய. என்ன குடிச்சிருக்கீங்களா? தெரியுது எனக்கு, நான் கண்டுபிடிச்சிட்டேன். பெரிய பெரிய கண்டுபிடிப்பு, பெரிய போலீஸ். இவ வழியில ஊதுற மிஷினை வச்சு ஃபூன்னு ஊதி கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்ச நீ. ஏங்க ஏன் இப்படி பண்றீங்க? குழந்தைங்க இருக்கிற வீட்டுல இப்படி குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றீங்க. கூத்தடி பண்ணி குடிச்சிட்டு குமாரம் போடுவேன். உனக்கு என்ன? போடுற சோட்டை தின்னு விட்டு வீட்டுக்குள்ள பொண்டாட்டியா கிடக்கணும். புரியுதா? புரியுதா? ஏங்க நல்லா தானே இருந்தீங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எங்கடி நல்லா இருந்த? என்னைக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணோம் அன்னைக்கே நாசமா போயிட்டேன். நாசமா. வேணாங்க,
வீணா வார்த்தையை விடுறீங்க. ஏய் அப்படிதாண்டி பேசுவேன். ஏன்னா ஒண்ணு தினமே முழிக்கிற. ஆ? சரி, இங்க நின்னு ஏன் கத்துறீங்க? முதல்ல உள்ள வாங்க. ஆ? ஏன் நான் இப்ப என்ன ஒரு நடு ரோட்ல முச்சந்தில நாரி கத்திட்டு இருக்கேன்? வீட்டுல தானே கத்திட்டு இருக்கேன். ஆ. ஓ உங்களுக்கு மானம் போதா? ஏய் வெக்கம் மானம் சூடு சொல்ற ஏதாவது உன் குடும்பத்துக்கு இருக்காடி? இருக்குதா? இப்ப எதுக்கு எங்க வீட்டை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஆ, பெரிய இந்த பிரதர்ஸ் அவங்க அவங்கள நாங்கள் ஒரு வாரத்தை கூட பேசக்கூடாதாக்கும். ஏண்டி உன்னைய என் தலையில கட்டி வைக்கும்போது ஒத்த ரூபா கூட கொடுக்கல. இழிச்சா பையனை அமுக்கிட்டீங்கள. ஏங்க இதெல்லாம் ரொம்ப பாவங்க. அவங்க எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. நீங்க இல்லன்னா போய் சொல்லாதீங்க. உங்கள மாதிரி ஆளுக்கு வேற யாரும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. உன்னைய என் தலையில கட்டி வைக்கும்போது ஒத்த ரூபா கொடுக்காம இழிச்சா பையனை அமுத்திட்டீங்களா? ஏங்க இதெல்லாம் ரொம்ப பாவங்க. அவங்க எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. நீங்க இல்லன்னா போய் சொல்லாதீங்க. உங்கள மாதிரி ஆளுக்கு வேற யாரும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. கையெடுங்க. கையெடுங்க. என்னையுமே நீ அட்டாக் பண்றியா? வாய் நீளுது உனக்கு. ஏடி அவன் கல்யாணத்தப்ப சீர்சனத்தின் எவ்வளோ கறந்துருக்கா தெரியுமா? அவன் அதுக்கப்புறம் தலை பொங்கல், தலை தீபாவளி, தலை பிரசவனு காலம் முழுக்க கறந்துட்டு இருக்காண்டி. என்ன மாதிரி இழிச்சா பையனா நீ எவ்வளவு வேணாலும் பேசுறியா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு என்னை தாண்டி புரிஞ்சிருக்கு. கட்டையில போற வரைக்கும் உனக்கு நான் கிளாஸ் எடுத்தாண்டே ஆகணும். கிளாஸ் எடுத்தாகணும். தத்தி வரமண்ட உன்னை போய் ஏன் தலையில கட்டிட்டாங்க. ஏய் நான் சொல்றது நல்லா கேட்டுக்கடி. உனக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்றேன். நான் சொந்தமா வீடு வாங்க போறேன். வீடா? இப்ப என்ன திடீர்னு? ஏய் இப்ப நான் என்னடி சுடுகாடு வாங்க போறேன்னா வீடு வாங்க போறேன்னு தாண்டி சொன்னேன். அது இப்படி தாண்டி சொல்ல முடியும்? இல்லங்க, இப்படி திடுதிப்புன்னு சொன்னா எப்படி? ஏய் என் பேங்க் பேலன்ஸ் தெரியுமாடி? சரி அதை நான் உனக்கு சொல்ல வேண்டாம், உனக்கு தெரிய வேண்டாம். என் பேங்க் பேலன்ஸுக்கு மேல எக்ஸ்ட்ரா ஒரு 3 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. 3 லட்சமா? ஏய் 3 லட்சம் ரூபாய் உனக்கு எத்தனை சைபர்னு தெரியுமா? நான் எங்கங்க அவ்வளோ பணத்துக்கு போவேன்? கரெக்ட். இப்பதான் என் சிந்தனைக்கும் செயலுக்கு உண்டான இடத்துக்கு நீ வந்துருக்க. நீ அந்த 3 லட்சம் ரூபாய்க்கு எங்க தெரியுமா போகணும்? சொல்லு, எங்க போகணும் சொல்லு. சொல்லுடே. என்னங்க இப்படி பாடாப்படுத்தினா நான் என்ன சொல்லுவேன்? அட பாவிகளா, நானாடி பாடாப்படுத்துறேன்? பாடம் எடுத்துட்டு இருக்கேன். நீ என்ன பண்றேன்னா ஒன்னங்கிட்ட போய் 3 லட்சம் ரூபாய் கேளு. என் வீட்டுக்காருக்கு 3 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, வீடு வாங்க போறாரு, போய் ஒன்னிட்ட சொல்லு. ஓகேவா? ஏங்க அவங்க கிட்ட போய் திடீர்னு எப்படிங்க கேக்குறது இவ்ளோ பணத்தை? இது நல்லா வாங்க இருக்கு. நல்லது கெட்டதெல்லாம் நீ எனக்கு சொல்லி தர்றியா? செருப்பு பிஞ்சு வயிறு புரியுதா? சரிங்க, நான் நாளைக்கு போய் பார்த்துட்டு வரேன். இது பார்த்துட்டு வர்றியா? நாளைக்கு போய் பார்த்துட்டு வர்றேங்கிற? இல்ல இன்னைக்கு போகணும், இப்ப போகணும். போய் உன்னோட பணத்தை வாங்கிட்டா போ. ஏங்க நான் நாளைக்கே போறேங்க. ஏன் இன்னைக்கு என்ன கரிநாளா? இல்லங்க, இப்பவே மணி 8 ஆக போகுது. ராத்திரி டைம் வேற. இப்ப போனா என்ன நினைப்பாங்க? ஏண்டி போய் வாயால தாண்டி கேட்க போற? ஏன் அத ராத்திரி கேட்டனா பகல்ல கேட்டன? காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு போயிட்டு வரேங்க. இப்ப நீ போகலின்னு வச்சுக்கவே போறேங்க. நான் போறேங்க. நான் போறேன். ரோஷன் பாப்பா, அம்மா வாங்க நம்ம மாமா வீட்டுக்கு போயிட்டு வரலாம். ஏய் ஏய் புள்ளைகளை எங்கடி கூட்டு போற? இல்லங்க, புள்ளைகளை கூட்டிட்டு போய் நைஸா உன்ன வீட்டுல உட்காந்து
ஒரு 15 நாள் டேரா போலான்னு பார்க்குறியா? புள்ளை இங்கே இருக்கட்டும், என் வீட்டிலே இருக்கட்டும். அப்போதான் நீ போய் காசு வாங்கிட்டு வருவ. கிளம்பு கிளம்புடி. ஏய், சொல்லுது புரியல, லுக்கூட்டு நிக்கிற. கிளம்புடி. இல்லைங்க, உங்களுக்கு சாப்பாடு. பெரிய அண்ணன் போடுறே, சாப்பாட்டத்துக்கு கவலைப்படுறியா? ஏய், சாப்பாட்டை பத்தி நான் பாத்துக்கிறேன். நான்லாம் 10 நாள் ஆனாலும் பட்டி கிடந்தாலும் கரெக்டா இருப்பேன். குழந்தைங்க. தங்க பிள்ளைல உள்ளே போடுங்க. சரி இல்ல. சாரி, அப்பா ஒரு டென்ஷன் உங்கள்ட்ட காமிச்சிருந்தா. சாரிடா. ஏய், என்னங்க, நீங்க உள்ள நீ போடா, போங்கப்பா. போய் போடுங்கடா. நீ என்ன சொல்றது? ஏய், போ. போறேங்க. அடி, ஓடி, ஓடி. போய் பணத்தோட தான் வரணும். எனக்கு தேவை பணம் தான். போ, ஓடி. ஏன் சாந்தி இவ்ளோ தூரம் நடந்திருக்கு? ஏன் எங்க கிட்ட சொல்றதுக்கு தயங்குன? நான் என்ன அண்ணி பண்றது? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் மறுபடியும் இங்க வந்து நிப்பேன்? நீங்க எவ்வளவோ செஞ்சிட்டீங்க அண்ணி. ஏண்டி அதுக்காக பிரச்சனையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தா எப்படிமா? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அண்ணி. அண்ணா, இந்த ஆளு ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கானே. போனா போகுது, சாந்தியோட புருஷன் விட்டுட்டு இருந்தோம்ல, ரொம்ப தப்பா போச்சு. மனசுக்குள்ள எவ்வளவு வச்சிருந்தா அவளை புளிங்க அழுதுகிட்டு இருக்கோம். போய் 2ல 1 பார்த்துட்டு வந்துடுறேன். ஒழுங்கா குடும்பம் நடத்த போறியா இல்லையான்னு அந்த ஆள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன். அந்த ஆள்கிட்ட போய் என்ன வாயில பேசிக்கிட்டு? வாயில பேசலாம் புரிய வைக்க முடியாது. ஊர்ல உள்ள எல்லாருக்கும் வரதட்சணை கொடுக்க கூடாது நான் உபதேசம் பண்ணிட்டு இருக்கேன். என் வீட்டுல இருந்தாலும் சுரண்டி தின்னுகிட்டு இருக்கான். சரவணா, அவர் ஒண்ணும் பணத்தை வாரி இறைக்கிறதுக்காக கேட்கல. வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிருக்காரு. அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு கேக்குறாரு, அவ்வளவுதானே? அண்ணி, அதுக்காக அந்த ஆள் சொல்றதுக்கெல்லாம் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்டிட்டு இருக்க முடியுமா? நீ சொல்றது சரிதானே. அக்காவை சொல்றதெல்லாம் கேக்குறனாலதான் அந்த ஆள் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காரு. ஏங்க ஆள் ஆளுக்கு இப்படி பேசிட்டே இருந்தா என்ன செய்யறது? சரி மீனாட்சி, என்ன பண்ணலான்னு நீயே சொல்லு. இத பாருங்க, யார் மேல குத்தம் இருக்குன்னு வாதாடி அவங்க மேல குத்தம் கண்டுபிடிக்க இது ஒண்ணும் கோர்ட் இல்ல, குடும்பம். குறை நிறைய சகிச்சுக்கிட்டு தான் குடும்பம் நடத்தணும். இங்க வந்து கோமாளி வேஷம் போட்டுட்டு அங்க வீட்டை ஏமாத்தி அக்காவை படுத்தி எடுத்திருக்கான். அத சும்மா விட முடியுமா? சரவணா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம். இது அவரோட குணம். இப்ப அவருக்கு என்ன பிரச்சனையோ நமக்கு தெரியாது இல்லையா? இங்க பாரு, கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போதைக்கு சாந்தி நல்லா இருக்கணும், அதான் நம்ம எல்லாரோட ஆசையும். இங்க பாருங்க, நான் சொன்னா நீங்க எல்லாரும் கேப்பீங்கல்ல. சொல்லுங்க அண்ணி. லாரி வாங்கணும்னு நம்ம எல்லாரும் பேசணும்ல, அந்த பணத்தை சாந்திக்கு கொடுத்துடலாம். என்ன அண்ணி இது? ஏன் இப்படி பேசுறீங்க? எதுக்கு அதை போய் கொடுக்குறீங்க? சாந்தி, அண்ணி சொல்றது கரெக்ட் தான். நீ வாழறதை விட எங்களுக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது. லாரி தானே, அது அப்புறமா வாங்கிக்குவோம். ஐயோ, நான் சொல்றது கேளுங்க. எனக்கு வேண்டாம். நல்ல காரியத்துக்கு வச்சிருக்கிற பணத்தை போய் என்கிட்ட கொடுக்குறேங்கிறீங்க. ஏய், உனக்கு கொடுக்கறதுதான் இப்போதைக்கு நல்ல காரியமே. இல்ல அண்ணி, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நான் எப்படியாவது அவரை சமாளிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீ சும்மா இரு. அண்ணி சொல்றதா சரி. உனக்கு செய்யாம வேற யாருக்குக்கா செய்ய போறோம்? அண்ணி குடுங்க. நீ இங்க பாருமா, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் எல்லாம் கஷ்ட காலத்துல உதவணுங்கிறதுக்காகத்தான். உனக்கு இல்லாத பணம் எங்களுக்கு எதுக்கு? இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இது இவங்களோட பணம், அவங்களோட பணம் அப்படி எதுவும் கிடையாது. எல்லாம் நம்ம பணம் தான். அதெல்லாம் நீ எதுவும் மனசுல வச்சுக்காதக்கா.
என்ன புண்ணியம் பண்ணணும் தெரியல. இந்த வீட்டுக்கு வந்து பிறந்திருக்கேன். நீங்களாம் பேசுறத பார்க்கும்போது எனக்கு எதுவுமே வேணாம். எனக்கு எங்கேயும் உங்க கூடவே இருந்துடலாம் போல தோணுது. என்ன இங்க பாரு, அழக்கூடாது. அதுக்காக நீ இங்க இருக்க முடியாது, புரியுதா? அங்க போய் சந்தோஷமா வாழணும். அதுக்கு ஒரு குறையும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோமா? மீனாட்சி, நீயே நேர்ல போய் மாப்பிளைய பார்த்து பணத்தை கொடுத்துட்டு ஒரு 4 வார்த்தை சொல்லிட்டு இவளை விட்டுட்டு வா. சரிங்க. சரி வா. போயிட்டு வாமா, கண்ணை வா. தொடச்சிட்டு போ. இங்க என்ன? அம்மா, அல்லாதம்மா. அப்பா, இந்த மாதிரி பிள்ளைங்களை பெத்ததுக்கு நான் நான் தவம் இருந்திருக்கேன்ப்பா, தவம் இருந்திருக்கேன். கூட பிறந்த அக்கா தங்கச்சியை பார்த்துக்கிறதுக்கு நீங்க இவ்வளவு துடிக்கிறீங்களே, இதுதான்ப்பா. இதோட நான் போயிட்டா கூட எனக்கு கவலை இல்லை. என்னம்மா இல்ல, நீங்க எல்லாரும் அவங்களுக்காக வாழறீங்களே, இருக்கிறீங்களே. இதை விட எனக்கு வேற ஒண்ணும் வேணாம்ப்பா வாழ்க்கையில. இதா இவ்வளவு இருக்கா, இவ்வளவு நீங்க பார்த்துப்பீங்க. எனக்கு ஒரு கவலையும் இல்லை. என்ன கடவுள் கூப்பிட்டுக்கிட்டாலும் சந்தோஷம் தான். ஏம்மா, என்னம்மா? என்ன நீ கடைசி வரைக்கும் எங்க கூடவே தான் இருக்கணும். என்னடா? என்னையா சிவஞானம் தம்பி விஷயமா பேச போன ஆளு என்ன ஆனா? அவன் பேர் என்னமோ சொன்னியே, பைரவனா? பைரவனா? ஆமாண்ணா, வைரவன். அவளை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்படியும் காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவான். அட்வான்ஸ் வாங்கியிருக்கானோ இல்லையோ என்னமோ அந்த வீட்டில் சம்பந்தம் பண்றதுக்கு கண்ட வயலெல்லாம் காக்கா பிடிக்க வேண்டியது. என்ன பண்றது, உங்க பொண்ணு பிடிவாதமா இருக்கா, நீங்க அதுக்கு மேல பிடிவாதமா இருக்க. எல்லாம் பதவியில உட்காரணும்னு நீங்க நேரா போய் சம்பந்தம் பேசினா நாசம் பண்ணிட மாட்டேல. அவன் என்னைய நாசம் பண்றது? நான் அவனை சுண்ணாம்பு ஆக்கிற மாட்டேன். அட இல்லன்னா உங்க பரம்பரை எதிரி வீட்டுல கை நினைக்கிறேட, அதை சொல்றேன். அதுதானே ஏவிட்டு இருக்கேன் ராக்கெட்ட. அவன் மட்டும் டயத்துல காரியத்தை முடிக்கல, டைம் பாம்பு அவனுக்கு தான். விடுங்கோண்ணா அந்த மேட்டரை, நான் பாத்துக்கிறேன். இப்ப வரைக்கும் அந்த விவசாயத்தை விடாதைக்கு பண்ணிட்டு இருக்கே, அதுவே பெரிய விஷயம். ஆமாயா, எந்த தொழில் பண்ணாலும் அதுல நாம தான் நம்பர் 1 இருக்கணும். அடுத்தவனை கெடுக்கிறதுக்கு நீங்க தான் நம்பர் 1. நம்ம தான் பொறுக்கியாச்சே. என்னையா என்ன வளர்ற? இல்லைண்ணா, இந்த கமல் சொன்ன மாதிரி எந்த தொழில் பண்ணாலும் அதுல தான் நம்பர் 1 இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டேன். அப்படி சொன்னீங்க. ஆமா, ஆனா திறமையான ஆளுங்க பக்கத்துல இருக்கணும். அதுக்கு என்ன, 4 தூண்கள் மாதிரி 4 பசங்க இருக்காங்களே. 4 பேர் இருந்தா கூட நம்ம சடகோவன் மாதிரி பொறுப்பான பையலை பார்க்க முடியாது. ஆமா ஆமா, ரொம்ப நல்ல பையன். வைஜெயந்தி கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப ரொம்ப நல்ல பையன் தானே? யோ யோ அதெல்லாம் இல்லையா, அவன் நல்ல பாசக்கார பையன். எல்லா வேலை, பிசினஸ், தம்பி தங்கச்சின்னு எல்லாத்தையுமே சரியா பாத்துக்கிறான்ல. கரெக்ட்னா, எனக்கு கூட அப்படித்தான் தோன்றது. இந்த பாரு,
தங்கச்சி கல்யாணத்தை நடத்துறதுக்கு எவ்வளவு ஆர்வமா வேலை பார்க்கறான்னு பாரு. அவ கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவன் கல்யாணம் பண்ணாம இருக்கானே, அவனுக்கு ஏதாவது அப்படி இப்படின்னு ஏதாவது பழக்கம் இருக்காயா? ஒரு அளவும் கிடையாது. கரெக்டு தானே? யோ, மோட்டர் ரொம்ப நேரமா ஓடுது, போய் ஆஃப் பண்ணுங்க. மாடி சை கருமம், சை அருமம், சிவசிவா சிவசிவா. சி, யோ, உங்க பையன் ஜடகோபம் என்ன பண்றான் தெரியுமா? ஒரு லேடியோட ஒரு ஜோடியா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த லட்சணத்துல அவன் நல்லவன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். சி, பூ, போய் வாருவே. டேய், என்னடா இது? சரி, அதெல்லாம் இருக்க வேண்டியதுதான். அதுக்காக நான் வர்ற ஏரியாவில் இருக்காம பார்த்துக்கலாம்ல. முதல்ல சொல்லியிருந்தேன்னா நான் அப்படி போயிருப்பேன்ல. அதான் சொல்லிட்டார் இல்லையா, நல்ல புள்ளை நல்ல தந்தை. கிளம்பு கிளம்பு. தந்தை மகனுக்கு காற்றும் உதவி இதுதானோ? போங்கோ. அம்மா அம்மா எங்கம்மா போறீங்க? ராத்திரிலாம் உங்களை தேடி திண்டா தெரியுமா? எங்கம்மா போனீங்க? அதான் வந்துட்டேன்ல செல்லம், பாட்டி வீட்டுக்கு தான் போயிருந்தேன். சரிம்மா, சரிம்மா, இனிமே எங்கேயும் போக மாட்டேன். வந்துட்டேன்ல, நீங்க உள்ள போய் விளையாடுங்க. போங்க. வா தங்கச்சி. धिन